கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலைக்கதிர் நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இணையும்படியாக தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்கான ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22வது வசனம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. மத்திய சுவிசேஷத்தினுடைய முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்க 21வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று கூறியுள்ளார். அந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு நாம் அனைவரும் எப்படி இருக்கிறோம்? அப்படி கிறிஸ்துவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஏன்னு சொன்னால் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்போ இவ்வாறு நம்ம அப்படி நினச்சிருக்கிற இந்த காலகட்டங்களில் சில வேளைகளில் சில கிறிஸ்தவர்கள் செய்கிற சில தவறுகள் நிமித்தம் என்ன செய்யப்படுதுன்னா, ஆண்டுடைய நாமம் என்ன செய்யப்படுது, வீட்டிலே வழங்கப்படுது. சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வேறு சில கிறிஸ்தவர்கள் மற்ற பிரச்சனைகள், சபைகள் நடக்கிற காரியங்கள், கிறிஸ்தவர்கள் செய்கிற காரியங்கள், அநேகமான காரியங்கள்லாம் பார்த்து என்ன செய்கிறாங்க, சபைக்கு வருவதை நிறுத்தி விடுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்பது வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இங்கே சிலருக்கு பூமி எங்கும் எல்லையில் உள்ள எல்லோரும் என்ன செய்யுங்க, என்னை நோக்கி பாருங்கள், அப்போ தான் என்ன செய்ய முடியும், நம்ம ரட்சிக்கப்படுது. அவரை நோக்கி பார்க்காத வரைக்கும் நமக்கு என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் ஏன்னு சொன்னால், இங்கே ஒரு 2 நபர்கள் ரயில் வண்டியில் என்ன செய்கிறாங்கன்னா, பிரயாணம் பண்ணி பேசிக்கொண்டே போயிருக்கிறாங்க. அவர்கள் ஒருவன் கிறிஸ்துவரிடம் காணப்படும் தவறுகளை ரொம்ப கேவலமாக எவ்வளோ பேச முடியும் அப்படி பேசிக்கொண்டே வருகிறார். அவர் அப்படி பேசிக்கொண்டே வரும்பொழுது என்ன செஞ்சேன்னா, ஒன்று அவர் பாவங்களை குறித்து எல்லாத்தையும் அவர் அப்படி பேசுகிறார். இவங்க பாவம் இப்படி பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. சிலர் ஆலயத்தை குறித்து பேசுகிறாங்க. அப்படி அவங்க பேசி உரையாடும்போது அங்கே ஒரு கிறிஸ்துவ நபர் இருந்தார். அப்போ அந்த கிறிஸ்துவ நபருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ, நம்முடைய காரியத்தை குறித்து, நம்முடைய தேவனை குறித்து, நம்முடைய தேவ பிள்ளைகளை குறித்து இவ்வாறு பேசி கொண்டிருக்கிறாரு, இவருக்கு எப்படி நம்ம ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு யோசனையாக இருந்துச்சு. அப்படி யோசனையாக இருந்தபோது நம்ம இறங்குறதுக்குள்ளே அவருக்கு எப்படியாவது இதை நம்ம அவருக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னு சொன்னால், நம்ம எல்லாருமே என்னது பாவிகள், நம்ம எல்லாரும் யாரை தான் நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி பார்க்கணும், நம்ம ரட்சிக்கப்படணும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த மகனும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்துவ நபர் யோசித்துக்கிட்டே வந்துருக்கிறாரு. இப்போ அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கிறப்ப அவர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் என்ன பேச்சு கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவரை குறித்து, உங்களை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ரொம்ப அழகாக எல்லாருடைய குற்றங்களையும் ரொம்ப அழகாக பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த டேலண்ட் ரொம்ப இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாராம். அப்படியா, நான் எல்லாம் கரெக்டாக சொன்னேனா அப்படின்னு அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறார். நம்மளை புகழ்ந்து பேசும் பொழுது அவர் அறியாமல் அவருக்குள்ளே ரொம்ப மகிழ்ச்சி காணப்படுது. ஆனால் நீங்கள் எல்லா கிறிஸ்தவர்களையும் பார்க்குறீங்கல்ல, எல்லா கிறிஸ்தவரையும் பார்த்துருக்கீங்க, 1-2 பேரை பார்த்துருக்கீங்க. அப்படி 1-2 பேருடைய தவறுகளை வச்சு ஒரு எல்லாத்தையும் பெரிய ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரே ஒரு கேள்வி, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். அப்போ என்ன கேள்வி கேட்குறான்னு சொன்னால், நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், நாங்கள் தவறு, ஆனால் நாங்கள் வணங்குகிற தெய்வம் எங்கேயாவது தவறு செஞ்சுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த மனுஷனுக்கு எதிர்பார்க்காத கேள்வி, நான் ஆராதிக்கிற தேவன் தவறு செய்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாரா, நான் கிறிஸ்துவிடம் ஒரு குறையும் கண்டதில்லை என்றார். அதற்கு அவர், அதனால்தான் நான் கிறிஸ்துவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்துவ நபர் சொன்னாரா. ஏன்னு சொன்னால், நான் ஆராதிக்கிற தேவன் யார்? உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர், வாக்கு மாறாதவர், பொய்யுரையாத தேவன் அப்படின்னு. அதனால் அந்த தேவனை நான் ஆராதிக்கிறேன். நான் மனுஷர்கள் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நான் அந்த தேவனத்தில் போக முடியாது. நம்மை சுற்றி உள்ள கிறிஸ்தவர்களை நம்ம என்ன செய்ய தேவையில்லை, உற்று நோக்கவில்லை. நாம் யாரை நோக்கி பார்க்கணுமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னது, நம்முடைய விசுவாசத்தில் இடர்ல அடைய மாட்டோம். அங்கே எப்படி அந்த 2 நபர்கள் பேசி கொண்டாங்களோ, நான் ஆலயத்துக்கெல்லாம் போகிறதில்ல, அங்கே நடக்கிற பெரிய அப்படி இல்லை. ஆண்டவரை நம்ம நோக்கி பார்த்தோன்னு சொன்னால் அவருடைய சன்னிதானத்தை நோக்கி ஓடுவோம். நம்ம அதில் எந்தவித மாற்றம் இருக்காது.
கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டாம், நம்மை மீட்க வந்த கிறிஸ்துவை பார்ப்போம். நம்மை மீட்டு கொண்ட அவரை பார்ப்போம். நமக்காக ரத்தம் சிந்தினவரை பார்த்து அவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அதன்படி நாம நடப்போம். நம்முடைய நல் நடக்க நிமித்தம் அநேகர் ஆண்டுடைய சன்னிதானத்துக்கு வர அது பிரயோஜனமாக. தவறுகளை பார்த்தோ மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் அந்த பொறுப்பு ஆண்டவர் நமக்கு தரல, அது ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். நாம் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம பின்பற்றுவோம். அப்படி நம்ம பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்மோட கூட இருந்து நம்ம என்ன செய்வாரா, நல்வழிப்படுத்துவார். நம் நிமித்தம் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். நம் நிமித்தம் ஆண்டுடைய நாமம் தூஷணப்படாதபடிக்கு நம்ம நடந்து கொள்ள தேவன் நமக்கு என்ன செய்வார், கிருபை பாராட்டுவார். நாம் அதனால தான் சொல்கிறாரு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரு, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, உங்கள் பக்கத்து வீட்டுக்கார பாருங்க, உங்கள் சபைக்கு வர போதகரை பாருங்க, உங்கள் சபைக்கு வர விசுவாசிகளை பாருங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற ஆட்களை பாருங்க அப்படின்னு சொல்ல, பூமி எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது என்ன செய்வீங்க, ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ரட்சிப்படைவோம், ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தையே, ஆண்டவரே, நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிற மக்களை பார்த்து எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடிக்கு, தோற்று போய்விடாதபடிக்கு, சாத்தான் எங்களை ஜெயித்து விடாதபடிக்கு தகப்பனே, நாங்கள் எப்பொழுது உண்மையை நோக்கி பார்க்கவும், நீர் எங்களுக்கு காட்டின வழிகளில் நடக்கவும், நீர் எங்களுக்கு பலனும் ஒத்தாசையும் தர வேண்டுமாய் என்று மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உடைய பெற்றோர்களை ஆசீர்வதிங்க, வேலை செய்கிற இடங்களை ஆசீர்வதிங்க, உடைய நண்பர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. நாங்கள் உங்களிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க, அநேகருக்கு சாட்சியுள்ள ஜீவன் ஜீவிக்க எங்களுக்கு பலன் தாங்க. என்னுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தள்ளுங்க. உடைய ராஜ்யம் வருவதனை தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.